சிலர் பார்த்திருக்கிறீங்களா? நல்லா பேசுவாங்க. நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா இனிக்க இனிக்க பேசுவாங்க. ஆனா அவங்க இருதயத்துல பகை, கசப்பு, விரோதம் இருக்கும். நிறைய நேரத்துல காயப்படுத்துவாங்க. காயப்படுத்துறது கூட வலிக்காது. ஆனா காயப்படுத்திட்டு அதை நியாயப்படுத்துவாங்க பாருங்க. அப்ப மனசே அப்படியே ஒரு வெட்டப்பட்ட சூழ்நிலை போல அப்படியே துடி துடிக்கும். அதுலயும் சொல்லுவாங்க, நான் நல்லதுக்குத்தான் சொன்னேன், நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல அப்படின்பாங்க பாருங்களேன். ஏன்னா அவங்க மனசுல அப்படிதான் இருக்கிறாங்க. அதத்தான் பைபிள் சொல்லுது, பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையில வெளிப்படுத்தப்படுமா. ஆமா, உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க பாருங்க, அவங்களை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. அவங்க செய்யற பாசாங்கலாம் ஒரு நாள் மகா சபையில வெளிப்படுத்தப்படும், மற்ற மனிதர்களுக்கு முன்னாடி அம்பலமாக்கப்படும். அதனால நீங்க இவங்க இப்படி இருக்கிறாங்களே, அவங்க இப்படி பண்றாங்களே, இது யாருக்குமே தெரியாதா, இது வெளிச்சத்துக்கே வராதா அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் ஒரு நாள் அதை வெளியில கொண்டு வருவார். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். ஏன்னா உங்க கூட இருக்கிறவர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.